எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிறத உங்களையும் நீங்கள் பாராட்டிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையே டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். நம்ம எப்பவுமே டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தியானம் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்றது அந்த முதல் எடுக்கிற அந்த முதல் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட வாழ்க்கை திருப்புமுனையாக இருக்கும். நிச்சயமா நிறைய பேர் இன்னைக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்றவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும். நான் ஏற்கனவே முதல் நாள் சொன்ன மாதிரி தொடர்ந்து 21 நாள் நீங்க பண்ணுங்க, நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் முதல் நாள்லயுமே வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னா ஏதோ நான் இந்த கார்ல போயிட்டு இருக்கிறேன், இல்ல ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கிறேன். 21வது நாள்ல நான் அப்படின்னா கார்ல போவேன், பிஎம்டபிள்யூ கார்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு இதுல போவேன். இதை நான் பஸ்ல போயின்னு இருக்கிறேன், 21 நாள்ல நான் உடனே வேற ஒரு இதுல போவேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி சொல்றேன். மாற்றம்ன்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரும். நாம யோசிக்கிற விதம், பார்க்கிற விதம், நம்ம சிந்திக்கிற விதம், நம்மளோட கண்ணோட்டம், நம்மளோட எண்ணங்கள், அதே சூழ்நிலை, அதே விஷயங்கள். ஆனா நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மாற்றம் வரும். அதுதான் இந்த 21 நாள்ல நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் தெரியும் 21 நாள்ல. சில பேருக்கு மாற்றம் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் தெரியும். ஒரு தூக்கத்துல மாற்றம் இருக்கும். நீங்க சில பேருக்கு மாற்றமே தெரியாத மாதிரி இருக்கும், ஒரு விஷயமே தெரியாம இருக்கும். ஆனா ஸ்டில் எனக்கு இல்லை, நான் பண்ணணும் திருப்பி அப்படின்ற ஒரு உந்துதல் உள்ள கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் நம்ம இதுக்கப்புறம் இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்றது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க எந்த ஒரு பழக்கத்தையுமே நீங்க எந்த ஒரு விஷயமே நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அது ஒரு பழக்கமா மாற்றம் வரும். 21 நாள் நம்ம பண்ணிட்டோம். 21வது நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஸ்டில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காலையில அதே டைமுக்கு எழுந்தது, அதே டைமுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்ற. ஸோ தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பண்ணுறது? நம்பர் ஒன், பிஎம்சி தமிழ்ல நிறைய கூட்டு தியானம் செஷன்ஸ் இருக்கு. புத்தாசியோல காலையில 6 மணிக்கு பண்ணிட்டு இருக்கோம், பிராண செஷன் போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இந்த குரூப் மெடிடேஷன் இருக்குதோ, ஸோ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம பார்க்கறது? பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னாலும் தெரியும் என்னென்ன லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குன்றது. புத்தாசி வெப்சைட்ல போனீங்கனாலுமே அடுத்து என்ன ரீசெண்டான ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. எப்போவுமே காலையில 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா செஷன் போயிட்டே இருக்கும். ஸோ நவம்பர் 4ல இருந்து சங்கல்ப் அப்படின்றது சந்திர சார் ஸ்டார்ட் பண்றாரு. அது ஆங்கிலத்தில் இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஏன்னா தியானம் பண்ணும்போது அது ஆங்கிலமோ கன்னடமோ தெலுங்கோ இல்லை குஜராத்தியோ மராத்தியோ தேவையில்லை. நமக்கு மியூசிக் இருக்க போகுது. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு கையை கோத்துட்டு நம்ம உட்கார்ந்தாலே போதும். அதனால எந்த மெடிடேஷன் நீங்க எந்த இடத்துல கூட்டு தியானம் இருக்கிறதுனால நீங்க அது முதல் கலந்துக்கங்க. அதை தாண்டி அதை தாண்டி நம்ம பண்ணணும் தனியா. அதுதான் உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுய ஒழுக்கத்தை கொண்டு வரும். எப்போ உங்களுக்கு அந்த சுய ஒழுக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து நீங்க இந்த கூட்டு தியானத்தை தாண்டி நீங்க தனியா பண்ணணும். ஸோ எப்பப்பெல்லாம் கூட்டு தியானம் இருக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க அதை பயன்படுத்திக்கணும். அது இல்லைனாலும் தொடர்ந்து நீங்க ஒரு அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது நீங்க ரெகுலரா உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அப்பவும் இந்த நேரம் இந்த நேரம் 8 மணியா, நைட் 8 மணியா, இது நான் 1/2 மணி நேரம் நான் நிச்சயம் பண்ணிட்டு தான் தூங்குவேன். இதை பண்ணிட்டு தான் நான் தூக்கன்றதுக்கே போவேன். இல்லை பண்ணா நான் தூங்க மாட்டேன் அப்படின்றத ஒரு ஒரு உறுதி எடுத்துக்கணும். நம்ம 21 நாள் நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பண்ண தேவையில்ல அப்படிலாம் கிடையாது. 21 நாள் சாப்பிட்டுட்டு 22வது நாளுக்கு அப்புறம் நான் சாப்பிட தேவையில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறோமா? ஸோ எப்படி நம்ம உணவு உண்றது இந்த பிசிக்கல் பாடிக்கு தேவையோ அதே மாதிரி நம்ம இந்த தியானம்ன்றது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து இந்த தியானம் பண்ணிட்டு பண்ண 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 தான் நமக்கு
இன்னும் நிறைய மாற்றங்கள், ஒரு பெரிய நிறைய ரொம்ப நாள் நம்ம நினைச்சிருப்போம், சில மாற்றங்கள், இந்த பழக்கத்தை நான் மாற்றவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். தியானம் பண்றேன் சார், ஆனா எனக்கு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்குது, ஆனாலும் இன்னும் சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா, நீங்க இந்த அளவுக்கு இன்னும் அந்த தியானத்தை தொடர்ந்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அழுக்குகள் வந்து ஒரு வாரத்துல சரியாயிடும். சில அழுக்குகள் வந்து வீட்டில் க்ளீன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் சில அழுகுகள் பண்ணோம்னா தொடர்ந்து நம்ம தேய்க்க 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 ஒவ்வொரு லேயரா நம்ம மைண்ட்ல இருந்து வந்துனே இருக்கும். ஒரு 30 வருஷம் ஒரு வீட்டை வந்து சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிட்டு ஒரு வீட்டில் க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வெளியில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மாதத்தில் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதே நினச்சி பாருங்க, ஒரு 30 வருடம் அந்த நம்ம ஒரு வீட்டையே க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா எவ்வளவு அழுக்குகள் சேர்ந்திருக்கும். இதை தாண்டி நாம இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அழுக்குகளும் சேர்ந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் 21 நாள்ல அப்படின்றதுனா கொஞ்சம் சில அழுக்குகள் சரியாயிடும். பட் அது வந்து நம்ம மோட்டிவேஷனை எடுத்துக்கணும். அடுத்து தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஒவ்வொரு லேயராக போயிட்டு இருக்கும். முதல் விஷயம், தொடர்ந்து தியானம் பண்ணணும். கூட்டு தியானம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை பண்ணணும். ரெண்டாவது, தனிப்பட்ட தியானம் நீங்க பண்ணணும். செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் ஒன், தியானத்து சம்மந்தப்பட்டது. ரெண்டு, தியானம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட நீங்க வந்து கனெக்டடா இருக்கணும். ஈஸியா நீங்க வந்து ஸ்லிப் ஆயிடுவீங்க. தினசரி வாழ்க்கையில நம்ம வந்து தினசரி நம்ம அலுவல்களையோ இதில் வேலையிலையோ நம்ம வந்து தொழில் இதுலையோ நம்ம போகும்போது எப்ப நம்ம வந்து அந்த புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, அந்த சங்கத்தோட நம்ம இணைஞ்சிருக்கணும். ஸோ அந்த சங்கம்ன்ற இந்த மாதிரி புத்தா சிஇஓ, பிஎம்சி தமிழ், பிஎஸ்எஸ்எம்மோட நிறைய நீங்கள் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக, அருணா மேடம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிஎம்சி தமிழ் இந்த எத்தனையோ மாஸ்டர்ஸ், நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி அவங்க ஷேர் பண்ணாங்க? அருணா மேடம் என்ன சொன்னாங்க? எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, நான் போய் கனெக்ட் பேசினேன். நான் பிஎம்சிலேருந்து எனக்கு வந்து இவங்க சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ் சேனல்லேருந்து அவங்க வந்து உதவி சொன்னதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அனுபவத்தெல்லாம் நீங்கள் ஆராயாதீங்க, நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சைட், இந்த மாதிரி சஜஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து தியானம் யார் வந்து ஆஹ், ஆஹ், பண்றாங்களோ, இந்த மாதிரி இந்த புத்தா சிஓல இருந்து இப்போ நானோ இல்லை இந்த மாதிரி வித்யா மேடம், பாஸ்கரன் சார், லதா மேடம், இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஜெகதீஸ்வரி மேடம், ஜோஷி பாஸ்கர் சார், நளினி மேடம், நடராஜன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்க. ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ், சார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு, என்னுடைய அனுபவம் கரெக்டுங்களா, ஓகேங்களா, நான் ஏதாவது இன்னும் ஃபர்தராக பண்ணணுமா, இல்லை நான் கரெக்டாக தான் யோசிக்கிறேன்னா, ஜஸ்ட் உங்களே நீங்கள் வந்து கால் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய புது ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கணும். ஸோ நான் யோசிக்கிற விதமும், பார்க்குற விதமும், சந்திக்கிற விதமும், நான் வந்து செய்கிற செயல்களும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது என்னுடைய ரிசல்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் மாற்றம் வரும்னா நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய புது புது மாற்றங்கள் வரும். நீங்க எப்போ ஒரே நண்பர்கள் கூடயும் உம், ஒரு வட்டத்துக்குள்ளேயும் நீங்க சுத்திட்டு இருக்கிறீங்களோ அப்போ ஒரே மாதிரியான எண்ணம் ஓட்டமும், ஒரே விதமான உங்களுடைய ரிசல்ட்டும் தான் அப்படிதான் இருக்கும். அப்போ உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளும் நீங்க மாத்திக்கணும். புது நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்க நிச்சயமா அதுதான் இருக்கும். இப்ப நீங்க ஸ்கூல்ல இருந்திருப்பீங்க. ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அடுத்து வேலையில போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ நீங்க மேல வர வர ஒவ்வொரு விதமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் இப்போ இருக்க முடியாது. அவங்களுடைய யோசிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க எவால்வ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ எவால்வ் ஆகிட்டே இருக்கும்போது அப்போ அடுத்த லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பார்க்கணும். மிக முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல சொன்னது வந்து தியானம், கூட்டு தியானம், தனிப்பட்ட தியானம் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மாதிரி சங்கம் இந்த கூட அவங்க கூட இணைஞ்சிருக்கணும் இப்போ தொடர்ந்து.
உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க. மூணாவது, புக்கு படிங்க. புக்கு நிச்சயமா படிக்கணும். உங்களுக்கு படிச்சதை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. என்ன புக்கு படிச்சிருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு மெடிடேட்டரை பாக்குறீங்க, இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னாலும் யார்கிட்ட பேசினாலும், என்ன சார் என்ன புக்கு படிச்சுன்னு இருக்கிறீங்க மேடம், என்ன புக்கு போயிட்டு இருக்கு, இப்படிதான் உங்களோட கேள்வி இருக்கணும். உங்களோட அனுபவம் எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய இப்படிதான் உங்களோட கேள்வி இருக்கும். எப்படி என்ன சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குது, என்ன கார் வாங்குனீங்களா, லேண்ட் வாங்குனீங்களா, இதெல்லாம் வந்து முன்னாடி மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி. மெடிடேஷன் வர்றதுக்கு அப்புறம் உங்களுடைய உங்களுடைய இது வந்து அடுத்தவங்க வந்து என்ன மாதிரி அனுபவம் போயிட்டு இருக்கு, என்ன புக்கு படிக்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம என்ன விதமான அந்த ஒரு டைம் எப்படி அந்த எப்படி ஃபுல்லாக ஒரு சென்னிமலை சார் சொன்னார் பார்த்தீங்களா, இப்போ ரீகால் பண்றாரு. ரட்டன் டாட்டா சார் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமை வந்து இப்போ ரீகால், அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண வந்தாரு, திருப்பி ஒரு கிராட்டிடியூட்ன்ற ஒரு லெட்டரை வந்து எழுதி அனுப்புனாரு. எப்படி ரீகால் பண்றாரு பாருங்க. அப்போ அந்த மாதிரி நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஒரு மாஸ்டர் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, பேசுறீங்க அப்படின்னா அந்த டைம் ரீகால் பண்ணணும். அப்பனா நீங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். எப்படி சார் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, ஓகே, அப்புறம் அந்த ஊருக்கு போனீங்களே, சுற்றி பார்த்தீங்களா, என்னாச்சு அப்படின்றத விட என்ன புக்கு படிக்கிறீங்க, உங்களோட அனுபவம் இருக்கு, என்னென்ன தான் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்குனீங்க உங்களோட லைஃப்பில், உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு, அப்போ வந்து அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ இந்த சங்கம்ன்றதோட இணைஞ்சிருக்கணும். மூணாவது, புக்கு நிறைய படிங்க. படிக்கிறீங்களோ இல்லையோ வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் புக்கு நம்பர் ஒன் வாங்கிடுங்க. எப்படி நிச்சயமா நீங்க படிப்பீங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ ரீசெண்டாக என்னோட உதாரணம் சொல்லணும்னா, மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருடங்களா என்கிட்ட இருக்கு. லதா மேடம் சொன்னாங்க, நான் இந்த புக்கு வாங்கினேன், இந்த புக்கு என்னை ஒரு இழுத்துச்சு, நான் வந்து போயிட்டு நான் படிச்சேன். எனக்கு இன்னும் தெரியல, அந்த புக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அந்த புக் எடுத்தேன் நான். வித்தின் வந்து ஒரு 3 4 நாட்கள்ல அந்த புக்கும் படிச்சு முடிச்சிட்டேன். 4 நாட்கள் தான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கம் அந்த மாதிரி போனா கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அந்த புக்கை என்னால் வைக்க முடியல. ஓகே, இன்னைக்கு 30 பக்கம் முடிச்சுட்டு சரி வச்சிடலாம். இல்லை, அந்த புக்கு இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்குதா, ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் டைம் கிடைக்குதா, ஓகே இந்த அரை மணி நேரத்தில் இந்த புக்கை படிப்போம் அப்படின்னு மனம் வந்து உந்துதல் கொடுக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் முடிச்சா ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு. நான் நிறைய எனக்குள்ள சில விஷயங்களை கொண்டு வந்தது அந்த புக்கு. அந்த புக் எங்கே நீங்கள் வாங்கி வச்சிடணும். நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, யாரோ சொல்கிறாங்க திருப்பி அந்த புக்குன்னா திருப்பி எடுத்து படிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால வந்து புக் நம்ம லிஸ்ட் கொடுத்துக்கிறோம் ஆல்ரெடி. வாங்கிடுங்க என்னென்ன புக் இருக்கோ. எந்த ஒரு யோசனைக்கு ரெண்டாவது யோசனையை யோசிக்காதீங்க. எனக்கு வந்து சந்திரா சார் வந்து சரண்டர், அதுதான் சரண்டரிங். சந்திரா சார் சொன்னாரு, நீங்க வந்து நான் அப்படிதான் புக்கு வாங்கினேன். சரி ஓகே, அவர் அப்படி பண்ணாரு, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரு இன்டென்ஷன், ஒரு புக்கு நீங்க வாங்குறீங்கன்னும் போது ஒரு எனர்ஜி நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு ஆற்றல் நீங்க செலவிடுறீங்க, ஒரு ஒரு பணம் கொடுத்தோ ஒரு நீங்க வந்து பண்றீங்க அப்படின் போது நிச்சயம் அந்த புக்கை படிச்சு தீருவீங்க. 200 500% கேரண்டி நான். மேபி இன்னைக்கு படிப்பீங்க, இல்லை ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ ஏதோ டைம் எடுத்துக்கும், ஆனால் நிச்சயம் படிப்பீங்க. ஸோ அதனால புக்கு படிங்க, உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. பௌர்ணமி மெடிடேஷன், புத்தாசியில இருந்து ஃபுல் மூன் மெடிடேஷன் பண்ணுவாங்க. பிஎம்சியில இருந்து பௌர்ணமி மெடிடேஷன் எப்பவுமே நடக்கும். எஸ் சார், பிரகேஷ்வரன் சார், மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், ஒண்டர்ஃபுல் புக். இந்த புக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த புக், அவரோட புக்கு என்ன படிக்கலாம்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சேம் லைஃப்ஸ், சாரி, சேம் சோல் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் மல்டிபிள் லைஃப்ஸ் சேம் பாடிஸ் அப்படின்ற, மல்டிபிள் பாடிஸ் சேம் லைஃப்ஸ்ன்ற மாதிரி ஒரு இன்னொரு புக் இருந்தது. இது நான் பார்க்கல, இது இருக்கும் என்கிட்ட இருக்குது இல்லைன்ற மாதிரி நினைச்சேன். ஸோ பட் அந்த புக்கை திருப்பி அடுத்த புக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னையில இருந்து அந்த புக். ரெண்டாவது புக்கு நான் எடுக்கும்போதும் எனக்கு தெரியும் அந்த புக் இருக்கேன். நான் வேற ஒரு புக்கு எடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன். ஓகே, அந்த ஆத்தர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால ஓகே, அடுத்து அவரோட என்ன என்ன புக் இருக்கு என்கிட்ட போய் பார்த்தேன். சரி ஓகே, இந்த புக் இருக்கு, சரி ஓகே படிக்கலாம். ஸோ புக்கு படிங்க, ஷேர் பண்ணுங்க. பௌர்ணமி மெடிடேஷன், ஃபுல் மூன் மெடிடேஷன் இதெல்லாமே நடக்கும். இது எல்லாமே முதல் இதை நான் பண்ணணும் செய்யணுன்றத ஒரு எண்ணங்கள் போடுங்க. அது எப்படி பண்றது, எங்க இருந்து அது உங்களுக்கு யார் யார் விதமோ யார் மூலியமோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும்.